ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நம்ம வீட்டு ஃபுட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளாக காராமணி சேர்த்து ஒரு சுரக்காய் சாதம். இப்போ அந்த சுரக்காய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ சாதம் பண்ணுறதுக்காக நான் ஒரு குக்கர் எடுத்து அடுப்பில் வச்சுருக்கேன். குக்கர் சூடானதும் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ ரெண்டும் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு பொரிய விட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரே ஒரு பச்சை மிளகாய் வாசத்துக்காக ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கிட்டு இருக்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது உப்பு சேர்த்து வதக்குனதுக்கப்புறமா வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆயிரும். அதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதும் நம்ம கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா பச்சை வாசனை போக நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இந்த சுரக்காய் சாதம் பார்த்திங்கன்னா எந்த ஸ்பைசஸும் இல்லாமல் நம்ம சிம்பிளாக தக்காளி சாதம், பருப்பு சாதம்லாம் செய்வோம்ல, அந்த மெத்தடில் தான் செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போக எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா லைட்டாக மல்லித்தலை அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு செகண்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா நான் இன்றைக்கி வெள்ளை காராமணி எடுத்திருக்கேன். இது ஒரு 50 கிராம் அளவுக்கு ஒரு 7 மணி நேரம் கிட்ட ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதனால் இதை வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. அரிசி கூட சேர்ந்து வேகும் போதே நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். இப்போ லைட்டாக அதை எண்ணெயில் 2 நிமிஷம் நல்லா பெரட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருந்த சுரக்காயும் அது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சுரக்காய், இந்த காராமணி, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் நல்லா மசாலா ஒட்டுற அளவுக்கு வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். நான் இதுக்கு சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். நார்மலாக நம்ம ஒயிட் ரைஸ் செய்வோம்ல, அதோட அந்த மாதிரி சாப்பாட்டு அரிசி. 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி, அதான் ரேஷியோ. நான் நல்லா அரிசி 1/2 மணி நேரம் ஊற வச்சு கழுவி எடுத்துட்டு தண்ணியும் அளந்து வச்சுருக்கேன். இப்போ அதை குக்கரில் சேர்த்துக்கலாம். குக்கரில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். லைட்டாக இது நுரக்கட்டி வரும் பொழுது நம்ம உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கணும். உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நமக்கு சாப்பாடெல்லாம் ரெடியாகி வரும் பொழுது உப்போட அளவு கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலை, நான் சேர்த்து போட்டுக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு குக்கரில் மூடி போட்டு நான் 3 விசில் விட்டு எடுத்தேன். 2 விசில் ஹை ஃப்ளேம்லேயும் 1 மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்தேன். இப்போ சாப்பாடு பார்த்திங்கன்னா நல்லா பொழு பொழுன்னு வந்திருக்கு. அவ்வளோதான். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ காராமணி பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு பாருங்கள். தனியாக நம்ம வேகலாம் வைக்கல, குக்கரில் சாதத்து கூட வேகும் போதே நல்லா வெந்துருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்துள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.